சிறகடிக்க சீரியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம முத்து தேடி தேடி போய் எல்லாருக்கும் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா முத்துவோட மனசை புரிஞ்சுக்காத நம்ம சீதா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, மாமாவால தான் பணம் கிடைச்சிச்சு, அந்த பணம் வந்ததுனால தான் நம்மளோட வேலை திரும்ப வந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் மறந்து போயிட்டு இப்ப அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, திரும்பவும் பேங்க்ல அமௌண்ட்டை போட சொல்லி அவங்க ஹாஸ்பிட்டல் இருந்து வித் செக்யூரிட்டியோட அனுப்பி விடுறாங்க. அந்த டைம்ல நம்ம முத்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சத்யாவுக்கு முடிஞ்ச வரையும் அட்வைஸ், அதாவது இந்த ஃபைனான்ஸ் கலெக்ட் பண்ற வேலைக்கு போகாத, வேற ஏதாச்சும் ஒரு நல்ல வேலையை பாரு, அடுத்தவங்களோட சாபம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கான சில புத்திமதிகள் எல்லாம் சொல்லி நம்ம சத்யா திருந்துற மாதிரி சொல்லிட்டு ஒரு பட்டு வராரு. வர வழியில என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆட்டோக்காரர், அதாவது சீதாவோட பணத்தை பிளான் பண்ணி எடுத்த அந்த ஆட்டோக்காரரை பார்க்குறாங்க. ஆட்டோக்காரர் ஒரு பக்கம் முத்துக்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. தம்பி, நீ மட்டும் இல்லைன்னா என்னோட நிலைமை என்ன ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி பேச, அந்த டைம்ல வெளியில வந்த சீதா அண்ணன், அவர்கிட்ட என்னென்ன உங்களுக்கு பேச்சு வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா போச்சு போமா, உங்கள்கிட்ட இருந்த பணத்தை ஆள் வச்சு அடித்ததே நான் தான். இந்த தம்பி மட்டும் சரியான நேரத்தில் என்னோட பிரச்சனையை தீர்த்து, அதே சமயத்தில் உனக்கு இந்த வேலையும் கரெக்டாக கிடைக்கணும், அந்த வேலை கிடைக்கிறதுனால என்னோட வாழ்க்கை எந்த விதத்துலேயும் பாதிப்படையக்கூடாதுன்னு சொல்லிட்டு பக்காவா பிளான் பண்ணி உன்னோட பணத்தை கொண்டு கொடுத்ததே இவர் தான். இவர் சொல்லிதாமா உனக்கு வேலையே வந்துச்சு, நீ என்னடனா இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நடக்கும்போது நம்ம முத்து ஒரே வார்த்தை கூட பேசாம ரொம்ப சைலண்டா இருக்காரு. ஆனா சீதா உண்மைகள் எல்லாமே தெரிஞ்சுக்க ஒரு சுச்சுவேஷனா இது அமைதுன்னே சொல்லலாம். ஏன்னா மாமா ரொம்ப முரட்டுத்தனமான ஆளு, அவர் பண்ண விஷயத்தால தான் நம்மளோட புருஷனோட வேலையை சஸ்பெண்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்தாங்க. ஆனா அடுத்தடுத்து அவர் பண்ணுற நல்ல விஷயங்களை பார்த்தா நம்ம சீதா ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆயிடுறாங்க. என்னடா இது, மாமா இந்த அளவுக்கு நல்லவராக இருக்காரு, ஆனால் நம்ம ஏன் மாமாவை தப்பாக நினச்சிட்டோம், நம்ம ஹஸ்பண்டும் நம்மளோட மாமியாரும் சொன்னதுனால நம்ம அவர் தப்பாக நினச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணதும் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட தப்பை உணர்ந்து நம்ம மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.